அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாள்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் கவலையே படாதீங்க. முடக்குவாதம், வயிற்றுவலி, உச்சி முதல் பாதம் வரை உள்ள நரம்பு தளர்ச்சி எதுவானாலும் தீர்க்கிறதுக்கு என்றே ஒரு திருத்தலம் இருக்குங்க. ஒரு சமயம் கொல்லிமழவன் என்ற அரசனுடைய மகளுக்கு தீராத முடக்குவாத நோயால் அவதிப்பட்டார்கள். அப்போது அந்த ஊருக்கு வந்த திருஞான சம்பந்தரிடம் மன்னன் தன் மகளுடைய குறையை பற்றி கூற, திருஞான சம்பந்தர் இறைவனிடம் பதிகம் பாடியதும் அந்த நோய்கள் தீர்ந்தது. ஆமாங்க, திருச்சியிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் முசிறி செல்லும் சாலையில் அமைந்துள்ள திருத்தலம்தான் திருவாசி. வேத பண்டிதர்களும் வேதங்களும் நிறைந்த அழகான கிராமிய சூழலில் உள்ளது இத்திருத்தலம். சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான தலம் என்று இறைவனே கூறிய பெருமை உடையது. திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற பெயர் தற்போது திருவாசி என்று அழைக்கப்படுகிறது. மன்னன் மகளுடைய வயிற்று வலியை மடக்கி பாம்பு வடிவமாக்கி தன் காலின் அடியில் போட்டு அதன் மீது நடராஜர் நர்த்தனம் ஆடுகின்றார். பொதுவாக எல்லா இடங்களிலும் நடராஜர் முயலகன் மீது நின்று கொண்டிருப்பார். ஆனால் இங்கு பாம்பின் மீது நின்று நடனமாடும் காட்சியை காண முடியும். இங்குள்ள சகசிரலிங்கத்துக்கு ஒரு தடவை 11 அபிஷேகங்கள் செய்து அர்ச்சனை செய்து வந்தால் தீராத நோய்கள் தீரும். அது மட்டும் இல்லைங்க, பாலாரிஷ்ட தோஷம் உள்ள குழந்தைகளுக்கு அன்ன வடிவில் அம்பாள் நீராடி வழிபட்ட அந்த தீர்த்த குளத்தில் நீராடி பூஜை செய்தால் அத்தோஷம் நீங்கும். சுந்தரர் 7ஆம் திருமுறையிலும் இத்தலத்து இறைவனை பாடியுள்ளார். தன்னுடைய அடியார்களுக்கு உணவளிக்க தன்னிடம் பொருளில்லையே என்று இறைவனிடம் வைத்தனன் தனக்கே என்ற பதிகம் பாடியபோது இறைவன் பொற்கிளி தருகிறார். பொன்னும் மணியுமாக இருந்த அந்த பொருட்களை உண்மையான பொன்தானா என்று சந்தேகிக்க இறைவன் மாற்று உருவில் தங்கங்களை உரசி காட்டி உண்மையான பொன்தான் என்பதை நிரூபிக்கிறார். அதனால் இத்தலத்து இறைவனுக்கு மாற்றுரை வரதீஸ்வரர் என்றும், பாலாரிஷ்ட தோஷங்களை நீக்குபவளாக அம்பிகை இருப்பதால் பாலாம்பிகையாகவும் விளங்குகின்றாள். எந்தவிதமான எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களாக இருந்தாலும் முதல் திருமுறையில் திருஞான சம்பந்தர் பாடியுள்ள பதிகத்தை 48 நாட்கள் தினமும் பாராயணம் செய்து வந்தால் படிப்படியாக நிவர்த்தியாகும். இதோ அந்த பதிகம். துணிவளர் திங்கள் துலங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடமும் பழி தேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சிலாச்சிராமத்துரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே என்று பாடியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் உள்ள மற்றொரு சிறப்பம்சம், நவக்கிரகங்களில் சூரிய பகவான் மட்டும் தன் மனைவி உஷா தேவியுடன் நடுவில் இருப்பார். மற்ற எல்லா கிரகங்களும் அவரை பார்த்தபடி இருப்பார்கள். இன்னும் பல அதிசயங்களும் சிறப்புகளும் அமைந்த இந்த ஆலயத்துக்கு சோமவாரம் 9 அல்லது 11 கிழமைகள் சென்று வணங்கினால் நோய்களை தீர்க்கும் பரிகார தலமாக விளங்குகின்றது. திருமணமாகாதவர்கள் 3 வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பூஜை செய்து வந்தால் திருமணம் கைகூடும். குழந்தை வரம் வேண்டுவோர் 11 வாரம் இந்த ஆலயத்துக்கு அம்பாளுக்கு பூஜை செய்தால் மகப்பேறு வாய்க்கும். ஒரு முறை இந்த சிவாலயத்தை வழிபட்டு திருஞான சம்பந்த மூர்த்திகள் பாதம் பட்ட அந்த வில்வ வனத்தை சுற்றி வரும் பொழுது நம்மை அறியாமலே நம் உடம்பெல்லாம் சிலிர்க்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.